ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாருங்க பிரண்டை சட்னி. பிரண்டி நல்லா ஆஞ்சி வச்சுக்கிட்டோம். இது பாருங்க, இது நல்லா ஆட்டி வச்சுக்கிட்டா ஒரு வாரம் இருந்தாலும் ஒரு மாதம் இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்புறம் மிளகா வறுத்து வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், பச்சைக்கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். வணக்கிட்டு இதையும் பிரண்டையும் போட்டு நல்லா வணக்கிட்டு புளி மட்டும் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, இந்த சட்னி நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா எப்பயுமே பசி இருக்காது, பசி நல்லா எடுக்கும், உடம்புக்கு நல்லது. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது இல்லாமல் முட்டிக்கால், வயசானவங்களுக்கு முட்டிக்கால் வலியில் ரொம்ப வரவே வராது இந்த பிரண்டை சட்னி சாப்பிட்டா. இது அவ்வளோ முட்டிக்கு நல்லா ரொம்ப நல்லது. மூட்டு வலிக்கு பசி நல்லா எடுக்கும். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருப்புலையும் கொஞ்சம் கூட போட்டுவிட்டா இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிறதுல, அதனால் நான் பாருங்கள் கருப்புலையும் போட போகிறேன். நிறைய கருப்பில் போட்டுக்கலாம். இப்போ பிரண்டி போட்டு வணங்கிக்கலாம் பாருங்க. இது அப்படியே பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது பாருங்க. போய் ஃபாரஸ்ட்டில் போய் தேடி பறிச்சுட்டு வந்தோம் நாங்கள். காட்டு சைடு தான் அதிகமாக இருக்கும். இப்போ வணக்கலாம். இது பாருங்க, நல்லா வணக்கணும், நல்லா சுண்டுற வரைக்கும் வணக்கணும். அப்போ தான் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நாக்கில் எரியிற மாதிரி இருக்கும். லைட்டாக நல்லா வணக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் பாருங்கள், நல்லா கடல் மாதிரி நிற்கிற மாதிரி ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லாங்க, நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா வணங்கும். நீங்கள் கம்மியாக எண்ணெய் ஊற்றிடாதீங்க. கேஸில் வேடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் இந்த பிரண்டி நல்லா சுண்டுற வரைக்கும் வணக்கலாம். வணக்கிட்டு நான் அப்புறம் காட்டுறேன்.